உங்க வீட்டுக்கு நிஷாவை அனுப்ப முடியாதுன்னு பல ஆயிரம் தடவை சொல்லியிருக்கோம். பிறந்த நாள் இறந்த நாள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வந்துட்டா அவளை அனுப்பி வச்சிருவோமா? என் பையன் கிட்டவே கேட்டிருக்கீங்க. உங்களை நம்பி என்னைக்காவது அவ அனுப்பியிருக்கானா? இப்ப அவன் வேற வீட்ல இல்ல. அம்மா என்னம்மா நீ தொடர்ந்து பேசிட்டு இருக்க? அண்ணனே இருந்தாலும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்க? குழந்தைய அனுப்ப முடியாதுன்னு அடிச்சு சொல்லு. இங்க பாரு, நிஷாவை உரிமை கொண்டாட உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்திரா, என்ன சொல்ற? உரிமை கொண்டாட அருகதை கிடையாது நீ எப்படி சொல்லலாம்? நிஷாவுக்கு நீ அத்தனா, கவிதா சித்தி. ஓ அம்மா பாட்டினா இவங்க அம்மாவும் அவளுக்கு பாட்டி தான். குரு குழந்தைக்கு தாய் மாமன். பொம்பளை பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு நாளைக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் இவங்க தான் வந்து நிக்கணும். நிஷாவை பாத்துக்க உன் அண்ணனை தவிர இங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ உன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வரல. அதனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? நீ எல்லாம் அருகதையை பத்தி பேசுற. கவிதா, அத்தா வந்தா நான் சொல்லிக்கிறேன். நிஷாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நிஷா குட்டி, சித்தி வீட்டுக்கு போறியா? போறேனே. எங்க பாட்டி மாமா கூட நான் ஜாலியா இருப்பேன். ஏய், நான் போறேன். உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? வீட்டுக்கு பெரியவங்க எங்க அம்மாவே போக வேணாம்னு சொல்றாங்க. அண்ணன் வேற வீட்ல இல்ல. குழந்தைய கூட்டிட்டு போலாம் நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே. மாப்பிள்ளனா எல்லா விஷயத்திலயும் தலையிடுவீங்களா? தலையிட கூடாதுன்னா இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளன்னு எதுக்கு வரணும்? நீயும் அம்மா வீட்லயே இருந்துட வேண்டியதானே. போதுமா? நீ வந்து எங்க 2 பேத்தையும் பிரிச்சிருவ போல இருக்கே. ஐயோ வேண்டானே, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நீ சும்மாருமா. இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கூப்பிட்டு கிளம்பு. அத்தா வந்தா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆமா சித்தி வாங்க. ஏய் இங்க வா. வாங்க அத்தை, நான் சித்தி கூட தான் போவேன். வாங்க சித்தி போலாம். தேங்க்ஸ்ண்ணா, நான் ஈவினிங் கூட்டிட்டு வந்து விட்டுறேன். மாமா கிட்ட சொல்லிடுங்க. சரி. என்ன முறைக்கிற? என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? மா, இந்த விஷயத்தை நம்ம இப்படியே சும்மா விட்டுற கூடாதுமா. அண்ணன் வந்ததும் சரியா ஏத்தி விடணும். அண்ணன் வரட்டும், அப்ப இருக்கு. சொல்லுங்க பவி, தேவ்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னார்? இப்படி அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? சொன்னதானே தெரியும். நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. வரமாட்டாருன்னு அவரோட ஃப்ரெண்டு சொன்னாரு. அப்படி அவர் வராததுக்கும் நான் தான் காரணம்னு சொன்னாரு. சரி வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனீங்கல்ல, பார்த்தீங்களா? இல்ல பாண்டியன். ஏன்? நான் போனப்போ பாட்டி வீட்ல இல்ல, மாதவி மட்டும்தான் இருந்தா. ஓ, தேவனை பார்க்க விரும்பலன்னு பாட்டி என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதன்னு சொல்லிட்டு தான் சொன்னான். என்னால நம்பவே முடியல. வீட்டுக்கு போயும் அவரை என்னால பார்க்க முடியல. சரி, உடனே தேவுக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியது தானே? நான் பண்ணேன், ஆனா அவர் போனை கட் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா பாண்டியன், இந்த லவ், கல்யாணம் இதெல்லாம் ஒரு
ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. தேவ் கிட்ட நான் கொஞ்சம் சாஃப்டா பேசியிருக்கணும். நான் அவரை கொஞ்சம் வேதனைப்படுத்திட்டேன். அதுக்கு அவர்கிட்ட சாரி கேட்கணும். பாட்டி என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதனால அவங்கள பார்த்து பேசணும். ஆனா மாதவி அப்படி சொன்னாலே அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை இல்லை, எனக்கு என்னமோ மாதவி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நான் மாதவி கிட்ட பேசின வரைக்கும் அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. அவ ஏதோ சம்திங் கோல்மால் வேலையெல்லாம் பண்ணுறா, அது நல்லாவே தெரியுது. தேவுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? நீ அவரை வந்து பார்க்க மாட்டியா, பேச மாட்டியா அப்படின்னு தான் நினைப்பாரு. அதுதான் லவ். அவராவது உங்கள் நம்பரை பார்த்துட்டு கட் பண்ணுறதாவது. அதோட பாட்டியும் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி மாதவியோட கைங்கரியம் இருக்கு. சரி பவி, ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களை சந்திச்சதே காட்டிக்காம நேராக தேவ் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். ஏன் தேவுடைய காதல் கூட சக்ஸஸ் ஆயிடும். உங்கள் கல்யாணமும் கைகூடும். மாதவி மறுபடியும் தீனா கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை மீட்டு வீட்டில் விடும்போது தேவ் என்ன வாங்கன்னு கூட கூப்பிடல. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க என்கிட்ட காலையில் சொன்னீங்க தெரியுமா? அப்பதான் தெரிஞ்சது. நீங்க அவர்கிட்ட கோச்சிக்கிட்டதுனால அவரு அதை என்கிட்ட ரியாக்ட் பண்ணியிருக்காரு. தேவ் வீட்டுக்கு போய் நான் போய் உங்களை பற்றி சொன்னதும் என்னை கொண்டாட போகிறாரு பாருங்க. பவி, தேவுக்கு குழந்த மனசு. சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. நீங்கள் தான் அவரை புரிஞ்சுக்கணும். அப்புறம் பவி, நீங்களும் ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் உங்களை மாற்றிக்கங்க. 2 கோவக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தால் வீடு என்னத்துக்கு ஆகும்? பாண்டியன், அதுக்காக நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஜஸ்ட் நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும், அவ்வளவுதான். ஆனால் அதையும் மீறி காரியங்கள் நடக்கும். அது உங்கள் கல்யாணம் வரைக்கும் போகும். அதுக்காக தான் நான் முக்கியமாக அங்கே போகிறேன். அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? மாதவி, இங்க வா. எங்கடி போயிட்டு வர? நான் போனது இருக்கட்டும், நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க பாட்டி? நான் ஒரு 4-5 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, இது என்ன கையில? தேவுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பாட்டி. டேப்லெட்டா? ஆச்சரியமா இருக்கு. அவன் வாங்கிட்டு வர சொன்னானா? ம், அவர் எங்க சொல்லுவாரு, அதுவும் என்கிட்ட. நான் காஃபி கொடுக்க போனேன், அதுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாரு. ஃபீவரிஷா இருக்கு, பாடி பெயினா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வாங்க டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னா அதுக்கும் கத்துறாரு. டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமான்னு சொன்னதும் சரி போய் தொலைன்னு சொன்னாரு. அதான் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வரேன். பரவாயில்லையே. சரி, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. இப்ப என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு பாட்டி. சரி, நானும் உன் கூட வரேன், வா. ஆ. இதோ தேவே வந்துட்டான். தேவ், பாட்டி எங்க போயிருந்தீங்க? அது சஸ்பென்ஸ், உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகே.
மாதவி திட்டினியாமே? திட்டாம என்னோட பெர்மிஷன் இல்லாம அவ பாட்டுக்கு என்னோட ரூமுக்கு வந்திருக்கா. அவ கூப்பிட்டது கேட்கலன்னு என் மேல கை வச்சு கூப்பிடுறா. இன்டீசன்ட் பொண்ணு. சச்சே, அவளை அப்படியெல்லாம் சொல்லாதடா. உனக்காக பாவம் அவ போய் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, நீ இந்த மாத்திரையை போட்டுக்கோ. என்ன மாதவி, நீ போய் தண்ணி கொண்டு வாமா. ம், சரிங்க பாட்டி. இந்தங்க பாட்டி. இந்த மாத்திரை போட்டுக்க. தேவ், வணக்கம்மா. ஹாய். ஹாய். வாங்க தம்பி. ஹலோ மிஸ்டர் பாண்டியன். ஹலோ தேவ். சாரி, நேத்து நீங்க வரும்போது நான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. இதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க தேவ். எனக்கே அப்போ ஆச்சரியமாக தான் இருந்தது. பட்டு இன்னைக்கு தான் அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சது. எப்படி? இப்போ தான் பவித்ராவை மீட் பண்ணிட்டு வரேன். பவித்ராவை பாத்தீங்களா? என்ன சொன்னா? இவன் மேல பயங்கர கோவத்துல இருக்காளா? உங்களை மீட் பண்ணி என்ன சொன்னா? என்னை பத்தி புலம்புனாளா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவ். வேற எப்படி? இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஸாக நடந்ததை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணாங்க. என்ன நம்ப சொல்றீங்களா? உண்மையிலேயே ஃபீல் பண்றவளா இருந்தா என்ன பார்க்க இங்க வந்திருக்கலாமே. என்னோட ஃப்ரெண்டு பஞ்சு என்னை பத்தி பவித்ரா கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். ஆனாலும் பவித்ரா என்னை பார்க்க வரல. சரி, வரக்கூட வேண்டாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணி பேசிருக்கலாமே. பவித்ரா கால் பண்ணாங்க. வாட்? நீங்கள் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ண முடியும்? நான் கட் பண்ணேனா? சும்மா சொல்லாதீங்க சார். பவித்ரா எனக்கு கால் பண்ணவும் இல்ல, நான் கட் பண்ணவும் இல்ல. பவித்ரா சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பவித்ரா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பவித்ரா உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்போ பாட்டியும் வீட்டில் இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதாவும் பவித்ராவை பார்க்க விரும்பலன்னோ பவித்ரா வந்தா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க வேண்டான்னு பாட்டி சொன்னதாகவும் சொல்லி இந்த மாதவி பவிய வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் தான் பவித்ரா வெளியில இருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. நீங்க காலை கட் பண்ணிருக்கீங்க. எஸ், இவதான் கட் பண்ணிருக்கணும். இல்ல,
நான் இல்ல. உங்களுக்கு வந்து கால நான் எதுக்காக கட் பண்ணணும்? நான் பாத்ரூம் போயிருந்தப்போ செல்போன் ரிங் ஆன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் வந்து பார்த்தப்போ மிஸ் கால்ல இல்ல. இவ உள்ள வந்து மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா. அப்போ இவதான் கட் பண்ணிருப்பா. கட் பண்ணதும் இல்லாம கால் லிஸ்ட்ல இருந்து பவித்ரா நம்பரையே டெலீட் பண்ணிருக்கா. நோ, நான் பண்ணவே இல்ல தேவ். ஏய் ஷட் அப். அம்மா, பவிய பார்க்க விரும்பலன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ எப்படி என்ன பார்க்க வந்தவள வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே போன்னு சொல்ல முடியும்? அம்மா, பவிய பார்க்க விரும்பலன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ எப்படி என்ன பார்க்க வந்தவள வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே போன்னு சொல்ல முடியும்? மாதவி, பவித்ரா வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்காதேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தானோ? தேவ் வந்து என்கிட்ட சொன்னப்போ பவித்ரா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் ஓ மேல தாண்டா இருக்குன்னு நான் அவனை சத்தம் போட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன்னு நீ எப்படி சொல்வ? அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? சொல்லுடி, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லு. நான் பவித்ராவை லவ் பண்றேன். என்னோட கோவம் எல்லாம் என் காதல அவ ஏத்துக்கலன்னு தான். நான் தன் தப்ப உணர்ந்து அவளே என்ன பார்க்க வந்திருக்கானா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். நான் எப்படி அவளை பார்க்க விரும்பலன்னு சொல்லுவேன்? இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு பாட்டிக்கிட்ட சொன்னேன்னு? புரியுதா? Damn it. ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? என் வீட்டுக்கு வந்தவங்கள வராதேன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? பாட்டி, இதுக்கு மேலே இவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா இவ என் லைஃபையே நாசம் பண்ணிடுவா. இவளை இங்க இருந்து போ சொல்லுங்க. ஆமா தேவ், நான் பவித்ராவை உள்ள சேர்க்கலதான். ஏன்? உங்களை அவமானப்படுத்தினவள, உங்க மனசை நோக்கடிச்சவள என்னால சகிச்சுக்க முடியல. பதிலுக்கு நான் அவளை இன்சல்ட் பண்ண, நோக்கடிச்சு அனுப்புனேன். இதெல்லாம் இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேல உள்ள அக்கறையிலையும் தான் பண்ண. ஆனா நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அவளை உள்ள விடாம தடுத்திருக்க போறேன்? நான் நல்லதுக்குன்னு நினைச்சு பண்ணது எனக்கே எதிரா திரும்புதுன்னு தெரிஞ்சிருந்தா, வாமா மகராசி, தேவ் ரூம்ல தான் இருக்காரு, போய் பாருன்னு சொல்லிருப்பானே. அப்போ பவித்ரா கால் பண்ணப்போ அத கட் பண்ணதும் நீதான்னு ஒத்துக்கிற, அப்படிதானே? இந்த பார், பவித்ராவை நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோட பர்சனல் லைஃப். அதனால எங்களுக்குள்ள முட்டல் மோதல் வரத்தான் செய்யும். அதுக்காக ஏன் லைஃப உன் கையில எடுத்துக்கிட்டு நீ அதுல விளையாடணும்னு நினைச்ச, நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை தொலைச்சிடுவேன். மிஸ்டர் பாண்டியன், பவித்ரா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பார்க்க வந்திருக்கானா, அவளும் என்ன விரும்புறான்னு தானே அர்த்தம். தேவ், உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல நண்பனா நான் நினைக்கிறது என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேரணும். நான் அதை பவித்ரா கிட்டே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்து பேசணும்னு பவித்ரா சொன்னாங்க. அங்க நீங்க இல்லைன்னதும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்களே பேசி தெரிஞ்சுக்கிட்டா தான் சரியா இருக்கும். எஸ், யூ ஆர் ரைட். ஓகே. தேங்க்ஸ் மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ.
நீங்க மட்டும் வந்து நடந்ததெல்லாம் சொல்லலைன்னா எனக்கும் பவிக்கும் நடுவுல விரிசலா ஒரு கோடு விழுந்திருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் விழாது. உண்மையான காதல் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் முடிவா அவங்கள சேர்த்து வச்சிரும்.